இன்றைக்கி வந்து கலையரசனும் அரோராவும் வாட்டர்மெலன் திவாகரும் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன். கலையரசன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் என்ன பீப் வேர்ட்ஸ் பேசினேன்னு சொல்லி நாமினேட் பண்ணீங்க, அதில் நான் எவிக்ட் ஆகிட்டேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அரோரா சொல்கிறாங்க, நான் ஒருத்தி சொன்னதுக்காகலாம் உங்களை எவிக்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உண்மையிலே நிறைய இடத்துல பேசியிருப்பீங்க, அதனால தான் எவிக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கலையரசன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் பொதுவாகவே பேட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே திவாகரும் சொல்கிறாரு, ஆமாம் நீ பேச மாட்டேல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கலையரசன் வந்து அரோராட்ட கேட்குறாரு, நீ வந்து அந்த பணப்பெட்டி எடுத்தல, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேல, அப்படின்னா நீ எடுத்துருக்க வேண்டியதானே, எனக்கு என்னவோ நீ வந்து எடுத்துறேன்னு பயமுறுத்தி தான் வினோத்தை எடுக்க வச்சது மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் சொல்கிறாரு. சொன்னோடனே அரோரா சொல்கிறாங்க, எனக்கு வினோத் எடுப்பாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் வினோதை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் விட்டு அவரே எடுத்துருவாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அவர் எடுப்பாருன்னே தெரியாது, அவர் தான் டைட்டில் வின்னருங்கிறது நல்லா தெரியும் எனக்கு, அப்புறம் எதுக்காக அவர் எடுத்தாருன்னே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் டைட்டில் வின்னர்னா அப்போ அவர் வந்து 5ல் ஒருத்தர் எலிமினேட் ஆகி 4ல் ஒருத்தர் மாற்றி பேசுகிறாங்க. நிறைய விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறாங்க அரோரா. அப்போ வந்து சொல்கிறாங்க, அவர் தான் வின்னர்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் அவர் எடுக்க போகிறாரு, நான் எடுக்கலான்னு இருந்தேன், என்னோட 18 லட்சத்தை அல்வா கொடுத்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, எல்லாருக்குமே அல்வா கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போ யாரும் தப்பாக நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு வந்து 18 லட்சம் பெருசாக, மக்கள் தப்பாக நினைக்கிறது பெருசான்னு கேட்டால் மக்கள் தப்பாக நினைக்கிறது எனக்கு கவலை இல்லை, எனக்கு வந்து என் 18 லட்சம் தான் பெருசு, சரி போயிடுச்சு, ஆனால் விஜய் சேதுபதி சார் சம்பாதிக்கலாம்னு சொன்னனால நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதுக்கு கலையரசன் சொல்கிறாரு, நாள் பூரா உட்காந்து சலங்கை கட்டிட்டு ஆடினாலே 5000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னோடனே, அது அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி நான் வந்து படிக்க போகலான்னு தான் இருந்தேன், சரி அப்போ தான் எனக்கு பிக் பாஸ் கிடச்சிது, எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லாதனால எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும், 3 குழந்தைங்க வேணும், அவர் என்ன நல்லா பார்த்துக்கணும், நான் வேலைக்கு போகணும், இது அவ்வளோத்துக்கு ஒத்துக்கிட்டுற மாதிரி நான் ஒரு ஹஸ்பண்டை தேடி கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் வர போய் ஒன்று கல்யாணம் ஸ்டாப் ஆச்சு, ஸோ இனிமேல் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. இப்போ வந்து திவ்யாவோ சபரியோ டைட்டில் வின் பண்ணால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஆனால் சபரி வின் பண்ணால் நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து திவாகர் சொல்கிறாரு, சபரி தான் வின் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் வெளியில் என்ன நிலவரம் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே கலையரசன் சொல்கிறாரு, இப்படி லேசாக தலையாட்டுறாரு. உடனே அரோரா வந்து அந்த உதட்டை அப்படி இது வச்சு, ஐயோ அப்போ சபரி வின்னர் இல்லையாங்கிற மாதிரி இப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்படியா அப்படின்னு அது வந்து அரோராவுக்கு புரிஞ்சிருச்சு, திவாகருக்கு புரியலை. விக்ரமுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு யார் வின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை தான், ஆனால் சபரி வின் பண்ணால் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் மொத்தத்தில் நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த வெளியிலேருந்து வந்து இவங்க வந்து ஆல்ரெடி யார் வின்னர் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு இதோட போராடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எதனால இப்படி வெளியில் உள்ள கண்டஸ்டன்ஸை உள்ளே விடுறாங்க, அப்படி இருந்தாலுமே வெளியில் உள்ள ஓட்டிங் நிலவரத்தெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.